ஹலோ காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் வந்திருக்காரு, ஜெயராஜ் அண்ணன். நீங்கள் ஒன்றும் இருக்காரு, ரெண்டு அண்ணனுக்கு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்மெண்ட்லேருந்து மாடிஃபைடு ஸ்கூட்டி தராங்க நம்ம மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு. ஸோ அதை தான் இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். அவங்கள்ட்டையும் போய் பேசிட்டு எல்லாருக்கும் ஸ்கூட்டியை வாங்கி கொடுத்துட்டு வர போகிறோம். அண்ணன் தான் சங்க தலைவர். ஸோ அதனால தான் அண்ணனோட இப்போ போகிறோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸ்கூட்டி எப்படி இருக்கு, எந்த மாதிரிலாம் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு ஃபுல் டீட்டெயில். காய்ஸ், நம்ம வண்டி கொடுக்குற இடத்துக்கு வந்தாச்சு. ரேகன் அண்ணன், ஜெயராஜ் அண்ணன், நான். இங்கே மேடம் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் வந்து எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் யார் நேம்லாம் லிஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்து இவங்க தான் வண்டியை ஒப்படைக்கிறாங்க. மேடம்க்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் இந்த தருணத்தில். மேடம் தான் எல்லாத்தையும் பார்த்து கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டுருக்காங்க. வண்டி எல்லாத்தையும் வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் முகம் சொல்லிக்காமல் நல்லபடியாக நல்ல முறையில் எல்லாத்துக்குமே வண்டியை வழங்கினாங்க. மேலும் நம்ம வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ், தென் வண்டியில் புதுசாக என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க, பழைய வண்டியில் என்னென்ன இருந்துச்சு, இப்போ புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இது எந்த இடத்துல கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏறுறப்ப மேம்பாலம் ஒன்று வரும். அந்த இதில் தான் மேம்பாலம் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இது பேர் டிஃபெண்டம் ஸ்கூல். இது ஸோ அந்த ஸ்கூலில் தான் இது நமக்கு கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎஸ் ஷோரூம்லேருந்து வந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் தான் வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தாரு. கேளுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் உங்களுக்கு தான். ஜூபிட்டர் 110 இது. சாவி பார்த்தீங்கன்னா 2 சாவி வரும். இதில் நார்மலாக உங்களுக்கு ஆஃபில் வச்சு நார்மல் ஆன் இருக்கு. பிரேக் ஏதாவது ஒரு பிரேக் அப்ளை பண்ணி உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணணும். அப்போதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி சாவிலே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் இறங்கியோ அதில் உங்களுக்கு யூஸ் பண்ண தேவையில்ல. சாவியை புஷ் பண்ணி ரீஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேங்க் லாக் ஓப்பன் ஆகிடும். ஆஃபில் வச்சு புஷ் பண்ணி ரைட் சைடு திருவனீங்கன்னா உங்களுக்கு இதில் டேங்க் லாக் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் பெட்ரோல் போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணிங்கனாலே லாக் ஆகிக்கும். இதில் உங்களுக்கு ஒரே சாவிலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் இறங்கியோ அதெல்லாம் நீங்கள் எதுவும் போட தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாக் பண்ணோன்னா வண்டி ஆஃப் பண்ணி அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பினோம்னா நமக்கு லாக் ஆகிக்கும். அது பார்த்தீங்கன்னா பிரேக் லாக் உங்களுக்கு வந்துடும். இதை லாக் பண்ணிட்டீங்கன்னா வண்டி மூவ் ஆகாது. இறக்கத்தில் எங்கேயாவது நிப்பாட்டிங்கன்னா உங்களுக்கு வண்டி மூவ் ஆகாது. திரும்ப அந்த பிரேக்கை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிலீஸ் ஆகிக்கும். அவ்வளோதான். மற்றபடி இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 கால் உங்களுக்கு லெக் அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் லாக் இருக்கு. 2 பக்கமும் அதே மாதிரி இருக்கு. இந்த பக்கமும் இந்த பக்கமும் காலை அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீட்டுக்கும் அதே மாதிரி அடியில் இருக்கு. நம்ம ஓல்டு வண்டிக்கும் இதுக்கும் என்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சீட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். முன்னாடி இழுத்துக்கலாம், பின்னாடி இழுத்துக்கலாம். பழைய வண்டியில் அது கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நமக்கு பழைய வண்டியில் இருந்தது தான் இது. சைட்டில் வந்து நம்ம இறங்கி ஏறுறப்ப இந்த இதை வந்து ஒரு சீட் மாதிரி கீழே இறக்கிக்கலாம், மேலே ஏற்றிக்கலாம். அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் கால் லெக் ரெஸ்ட் ஒன்று இருக்குது. லெக் வந்து கீழே விழுந்துடாமல் இருக்க, அதை நம்ம எடுத்துக்கலாம், மூடிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஓல்டு வண்டியில் இருந்தது தான். எக்ஸ்ட்ராவாக அதில் இருக்குது அந்த சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான். தென் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் நம்ம ஃபஸ்ட்டு ஏறுறப்ப எப்படி ஏறுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ கிளிப் தான் இது. ஃபஸ்ட்டு ஏறுறப்ப கொஞ்சம் புரியாது, கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். பக்கத்தில் உள்ள ஆள் சப்போர்ட்டால் தான் ஏறுற மாதிரி இருக்கும். போக போக நம்ம தனியாகவே ஏற பழகிக்கலாம். அப்புறம் வண்டி கொடுத்தோன்னே அவங்க எவ்வளோ சந்தோஷமாக அதை ஓட்டுறாங்கன்றதை பாருங்கள். அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வண்டி வந்து நம்ம கிடைச்சோன்னு அது ரொம்ப ஒரு இனம் புரியாத ஒரு ஆனந்தமாக இருக்கும். ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் நம்ம புதுசாக வண்டி ஓட்டுறப்ப அது ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக ரொம்ப ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும். அந்த மகிழ்ச்சியோடு தான் எல்லாருமே இப்போ ஓட்டிகிட்டு இருக்காங்க. மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.